முக்கிய செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. கிரீன்லாந்தை வாங்கும் விவகாரத்தில் ஆதரவு வழங்காததால் அதிரடி. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கார்கே, ராகுல் காந்தி ஆலோசனை. கூட்டணி பற்றி விரைவில் முடிவு செய்யப்படும் என கே.சி. வேணுகோபால் தகவல். திமுகவின் திட்டங்களை நகலெடுத்து அதிமுக வாக்குறுதிகளாக காட்டும் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் உரிமை தொகை அறிவித்த போது விமர்சித்ததை சுட்டிக்காட்டி திமுக கேள்வி. தமிழ்நாடு புதுச்சேரியில் காணும் பொங்கல் கோலாகல கொண்டாட்டம். குடும்பத்தோடு ஹெலிகாப்டரில் வானில் பறந்து பொதுமக்கள் உற்சாகம். வணக்கம். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்காத ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஆர்க்டிக் பகுதியில் டென்மார்க் நாட்டின் சுயாட்சி பிரதேசமாக உள்ள கிரீன்லாந்து அரிய தாதுக்கள் நிறைந்த இயற்கை வளமிக்க தீவாகும். அதை அமெரிக்காவுடன் இணைக்க முயற்சித்து வரும் அதிபர் ட்ரம்ப் கிரீன்லாந்தை பெறுவது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது என நியாயம் கற்பித்து வருகிறார். இதற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது ஒரு நாட்டின் இறையாண்மையின் மீது தலையிடும் போக்கு என ஐரோப்பிய நாடுகளும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. கிரீன்லாந்தை பாதுகாக்க பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட சில நாடுகள் சிறிய இராணுவ குழுக்களையும் அனுப்பின. இதனால் ஆவேசமடைந்த ட்ரம்ப் ஐரோப்பிய யூனியனில் உள்ள 8 நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் மீது 10% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இது குறித்து தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து நாடுகள் அமெரிக்காவிற்கு அனுப்பும் அனைத்து பொருட்களுக்கும் பிப்ரவரி 1 முதல் 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அமெரிக்கா கிரீன்லாந்தை முழுமையாக வாங்குவதற்கான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த வரி அமலில் இருக்கும் என்றும், ஜூன் 1 முதல் இது 25% அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் அறியப்படாத நோக்கங்களுக்காக கிரீன்லாந்திற்கு பயணம் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அவை மிக ஆபத்தான விளையாட்டை விளையாடுவதாக தமது பதிவில் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த அதிரடி நடவடிக்கை முற்றிலும் தவறானது என பராகுவேயில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐரோப்பிய யூனியன் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த வரி மிரட்டலுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்றும், இதனை எப்படி எதிர்கொள்வது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் பிரான்ஸ், ஜெர்மன், ஸ்வீடன் நாடுகளின் தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். இதனிடையே டென்மார்க் தலைநகர் நூக்கில் கிரீன்லாந்து பிரதமர் ஜென் ஃப்ரெட்ரிக் நெல்சன் தலைமையில் அமெரிக்காவை எதிர்த்து பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்ற பதாகைகளுடன் பங்கேற்ற ஏராளமானோர் அமெரிக்காவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் முடிவு செய்யும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து தேர்தல் பணிகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கியுள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் ஆகியோர் பங்கேற்ற கட்சியின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட 41 பேர் கலந்து கொண்டனர். அப்போது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் குறித்தும், புதுச்சேரியில் இம்மாத இறுதியில் திரு ராகுல் காந்தி மேற்கொள்ள இருக்கும் நடைப்பயணம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால், காங்கிரஸ் தேர்தல் உத்தி தொடர்பாக கட்சியின் கொள்கை அடிப்படையிலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். Around 41 people attended today's meeting. We heard our Tamil Nadu leadership. According to the Tamil Nadu leadership, according to the Congress ideology, party high command will take decision in due course. கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் கட்சி விவகாரங்கள் குறித்தும் பொதுவெளியில் பேசக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளிடமும் தனித்தனியே கருத்துக்களை கேட்டறியப்பட்டதாகவும், தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், RSS பாஜகவின் பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக சமத்துவம், சமூக நீதி சார்ந்த நிர்வாகத்தை தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார்.
திமுகவுடன் உள்ள கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ஆட்சியில் பங்கு கேட்பதில்லை என்றும் காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சென்னையில் நாளை நடைபெறுவதாக இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் திட்டங்களை நகலெடுத்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கையாக எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டிருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமையகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிகளாக மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், அனைவருக்கும் வீடு உள்ளிட்ட 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதற்கு திமுக மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான திரு DKS இளங்கோவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு மத்திய பாஜக அரசு செய்த அனைத்து துரோகங்களுக்கும் உறுதுணையாக இருந்த எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக தன்னிச்சையாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போது அது சாத்தியமில்லை என கேள்வி பேசியவர்தான் திரு பழனிசாமி என்றும் திரு இளங்கோவன் கடுமையாக விமர்சித்தார். நாம் எதையெல்லாம் செயல்படுத்தி வருகிறோமோ அதையெல்லாம் அவர் காப்பி அடித்து தன்னுடைய அறிக்கையாக, அந்த அறிக்கை குழு என்ன முடிவு செய்தது என்று கூட தெரியாது, அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார் எடப்பாடி. மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் திமுக தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டமாகட்டும், இலவச பேருந்து பயணமாகட்டும், பல்வேறு திட்டங்களை அறிவித்த நேரத்தில் அதை கிண்டலாக, அதை கேலி பேசி அது முடியாது என்று அழுத்த திருத்தமாக சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார் என்று எங்கள் தலைவரை குறை சொல்லி பேசியவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் சட்ட அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டது குறித்து மக்கள் பேசிக் கொண்டிருப்பதால் எடப்பாடி திடீரென வாக்குறுதிகளை அறிவித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். புதிதாக எதையும் வாக்குறுதியாக தர இயலாத பரிதாப நிலைக்கு திரு பழனிசாமி சென்று விட்டதாகவும் அவரது பம்மாத்து நாடகத்தை மக்கள் யாரும் நம்ப போவதில்லை என்றும் திரு ரகுபதி கூறியுள்ளார். தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக எதையும் சிந்திக்க திராணி இல்லாமல் திமுக அரசின் பழைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுக அறிவிப்புகளை வெளியிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கமாக திமுக தேர்தல் அறிக்கை வெளியானதும் அதை அப்படியே காப்பியடித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கையாக வெளியிடுவதில் மட்டும் இந்த முறை திரு பழனிசாமி மாற்றம் செய்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இதனிடையே மகாத்மா காந்தி 100 நாள் ஊரக வேலை திட்டத்தை மத்திய பாஜக அரசு ஒழித்துவிட்டது என்பது திரு பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், 10-15 நாட்களுக்கு கூட உத்தரவாதம் இல்லாத திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு 150 நாட்கள் வேலை தருவேன் என அவர் எப்படி கூறுகிறார் என்று தமது எக்ஸ் வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் களை கட்டிய காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரைகளில் குவிந்த பொதுமக்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை கோவளத்தில் திரண்ட சுற்றுலா பயணிகள் ஹெலிகாப்டர் சுற்றுலாவில் ஆர்வமாக பங்கேற்றனர். வானில் வட்டமடித்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்த அவர்கள் செல்போன்களில் படம் எடுத்து மகிழ்ந்தனர். பொன்னேரியை அடுத்துள்ள பழவேற்காட்டில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடல் அலையின் அழகை ரசித்து விளையாடியும் செல்ஃபி எடுத்தும் குழந்தைகள் மணலில் வீடு கட்டியும் மணல் குளியல் குளித்தும் குதூகலம் அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த முட்டம் கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்தனர். பாறைகளில் அலைகள் மோதும் அழகிய காட்சிகளை படம் பிடித்தும் துடுப்பு படகுகளை ஓட்டியும் அவர்கள் காணும் பொங்கலை உற்சாகம் பொங்க கொண்டாடினர். கடலூரில் உள்ள வெள்ளி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கானோர் கடலில் உற்சாக குளியலிட்டனர். கடற்கரை மணலில் விளையாடிய குழந்தைகள் ராட்டினங்களில் ஆடி உற்சாகத்தில் திளைத்தனர். கும்பகோணத்தில் முக்கிய சுற்றுலா தலமான தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தை பார்வையிட்டும் அங்குள்ள பூங்காக்களிலும் ஏராளமானோர் ஆடிப்பாடி காணும் பொங்கலை கொண்டாடினர். உதகையில் படகு இல்லத்திற்கு குடும்பத்துடன் படையெடுத்த சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர்.
உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா சிகரம் போன்ற இடங்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பூங்காவில் குவிந்த ஏராளமானோர் அணையிலிருந்து மதகுகள் வழியாக தண்ணீர் பாய்ந்தோடுவதை ரசித்து மகிழ்ந்தனர். ராட்டினம் மற்றும் ஊஞ்சல்களில் குழந்தைகளோடு விளையாடி பெரியவர்களும் குழந்தைகளாகி உற்சாகமடைந்தனர். புதுச்சேரியில் கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்ற பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய பெத்தாங் விளையாட்டில் வயது வித்தியாசமின்றி பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 720 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். நாடு முழுவதும் விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனத்திற்கு சுமார் 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் சுமார் 2 வார காலத்திற்கு 100கணக்கான இண்டிகோ விமானங்களின் சேவை திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதனால் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான விமான பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்த பிரச்சனை குறித்து விசாரிக்க விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அந்த குழு இண்டிகோ நிறுவனத்தின் 2507 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதையும் 1852 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதையும் கண்டறிந்தது. இதனால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து விசாரணை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு 22 கோடியே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இண்டிகோ நிறுவனம் 50 கோடி ரூபாய்க்கு வங்கி உத்தரவாதம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2020-2021 நிதியாண்டுக்கான ஜிஎஸ்டி வரி குளறுபடி தொடர்பாக ஏற்கனவே மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி கூடுதல் ஆணையர் இண்டிகோவுக்கு 59 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி முதலிடம் பிடித்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 495 வீரர்கள் களமாடினர். வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் திமிலை காட்டி மாடுபிடி வீரர்களை மிரள வைத்தன. 11 சுற்றுகளாக நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் கடந்த ஆண்டு முதலிடம் பிடித்த அபிசித்தர், அதற்கு முந்தைய ஆண்டு முதலிடம் பிடித்த கார்த்திக் இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. 11வது சுற்றின் முடிவில் 19 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணி கார்த்தி முதல் பரிசை வென்றார். பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் 16 காளைகளையும், பாசிங்காபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் 11 காளைகளையும் அடக்கி அடுத்த இடங்கள் பிடித்தனர். முதலிடம் பிடித்த கார்த்திக் கார் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை தட்டி சென்றார். சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக 2வது இடம் பிடித்த அபிசித்தருக்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. 3ஆம் இடம் பிடித்த ஸ்ரீதருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கான முதல் பரிசாக டிராக்டரும் நாட்டு பசுமாடும் வழங்கப்பட்டன. இதனிடையே திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆவாரங்காட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள் களம் இறக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். சுற்று காளைகள் களத்தில் நின்று வீரர்களுக்கு போக்கு காட்டின. தரமான மாடு சூப்பர் மாடுங்க. தரமான மாடு தரமான வீரர், தரமான மாடு தரமான வீரர், நல்ல மாடு நல்ல வீரர், நல்லா பிடிச்சிருக்கீங்க. சூப்பர் மாடுங்க. மல்லுக்கட்டி பிடிக்க முயன்ற வீரர்களை தூக்கி வீசிய சில காளைகள் பரிசுகளை தட்டி சென்றன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஆரோவில் குயிலாப்பாளையத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. கொம்புகளில் வண்ணம் பூசி அம்மன் கோயில் திடலுக்கு அழைத்து வந்த மாடுகளை இளைஞர்கள் விரட்டி சென்றனர். மஞ்சு விரட்டை கண்டு ரசித்த வெளிநாட்டினர் பறை இசைக்கேற்ப துள்ளாட்டம் போட்டனர். ஆரோவிலில் நடந்த மஞ்சு விரட்டு போட்டியை மக்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. வாகை சூடிய காளையர்களுக்கும் அடங்க மறுத்து மின்னல் வேகத்தில் ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. மஞ்சு விரட்டு திடலில் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்ட மாடுகள் முட்டியதில் 68 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் உங்குடூரில் பொங்கல் விழாவுக்காக வீட்டிற்கு வந்த மருமகனுக்கு 1000க்கும் மேற்பட்ட உணவு வகைகளுடன் மாமியார் வீட்டினர் விருந்து வைத்து அசத்தினர். கைகலூரு கிராமத்தை சேர்ந்த கோனா ஹனுமன் பாபு கல்யாணி தம்பதியினர் திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக பொங்கல் பண்டிகைக்காக தங்கள் வீட்டிற்கு வந்த மருமகன் சஞ்சய்க்கு 1116 விதமான உணவுகளுடன் விருந்து அளித்தனர். விதவிதமான உணவு வகைகள் அணிவகுத்து காத்திருக்க சாப்பிட அமர்ந்த மருமகன் அவற்றை பார்த்து மிரண்டு போன காட்சிகள் வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன.
வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் இதுவரை 12.80 லட்சம் பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புவோர் கடந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இன்று வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளன. திருச்செங்கோடு நெசவாளர் காலனியில் நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் இளைஞர்கள், இளம் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் 85 கிலோ எடை கொண்ட பெரிய கல்லும், பெண்களுக்கு 60 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய கல்லும், நடுத்தர வயதுடைய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 45 கிலோ எடையுள்ள கல்லும், சிறுவர் சிறுமிகளுக்கு 33 கிலோ மற்றும் 20 கிலோ எடை கொண்ட கற்களும் என 5 வகையான இளவட்ட கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. போட்டியில் அதிகப்படியான எடையில் இளவட்டக்கல்லை தூக்கியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பாப்பிரெட்டிப்பட்டியில் திராவிட பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன. மாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற இவ்விழாவில் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், கட்டைக்கால் ஆட்டம், சாட்டை குச்சி ஆட்டம், கும்மி ஆட்டம், ராஜா ராணி குதிரை ஆட்டம், கோலாட்டம் ஆகிய பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவாரூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை ரேக்லா போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பெரிய குதிரை, நடுக்குதிரை, சிறிய குதிரை என 3 பிரிவுகளாக தெற்கு வீதி, கீழ வீதி, வடக்கு வீதி வழியாக மேல வீதி வரை 3 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. போட்டியின் இடையே கீழ வீதி பகுதியில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் மீது குதிரை வண்டி மோதியதில் அவரும் குதிரை வண்டியை ஓட்டியவரும் படுகாயமடைந்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றுமா என கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் இந்திய அணியும், 2வது போட்டியில் நியூசிலாந்து அணியும் வெற்றி பெற்றதால் தொடர் 1-1 என்ற சமநிலையில் உள்ளது. தொடரை வெல்லப்போவது யார் என்பதை நிர்ணயிக்கும் கடைசி போட்டி இந்தூர் ஹோல்கர் மைதானத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என கூறப்படுவதால் இந்திய வீரர்கள் ரோஹித், கோலி, கில், ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் சிறப்பாக விளையாடி வருவதால் தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இதனால் இரு அணிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு பனி மூட்டம் நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குமரி கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வரும் 21ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் அதிக அளவில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் கூறியுள்ளது. 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்காத ஐரோப்பிய நாடுகளுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் முடிவு செய்யும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்டவற்றை நகலெடுத்து அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளைப் போல் எடப்பாடி பழனிசாமி காட்டி ஏமாற்றுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.